ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் மாமாவோட காட்டுக்கு தான் போகிறோம். அங்கே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? எந்த ஊரில் போய் வேலை பார்த்தாலும் நம்ம ஊரில் இருக்கிறது தான் எவ்வளோ சுகம். இந்த இயற்கை காற்று, பறவைகளோட சத்தம் எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. ஹாய், தோப்புக்கு வந்தாச்சு. தென்னந்தோப்பு ஃபுல்லாக எங்கள் மாமாவோட மரம் தான். ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு அவனால் ஏற பயமாகவும் கால் நடுங்கிட்டு இருந்துச்சு. ஏறவே முடியல. என்ன வசந்து மரம் ஏற தெரியல. ஐயோ பயமா இருக்கு. கொண்டகட்டு முடிய போயிட்டு இதுக்கு மேலே ஏற முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கிட்டான். 2 ஸ்டெப்பு தாண்டா இருக்கு, எடுத்து வைடான்னு சொல்லுவோம். முடியல, என்னால் கால் நடுங்குதுன்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஈரோடு போயிட்டு. அதனால் அவனுக்கு இங்கே மறுபடியும் மரம் ஏறவே தெரியல. எவ்வளோ மரம் ஏறுவான் தெரியுமா? இப்போது ஒரு மரம் கூட ஏற முடியலைன்னு சொல்கிறான். அப்படியே இறங்கி கை கால் நெஞ்சு எல்லாமே உறைஞ்சிருச்சு. ரொம்ப வருஷம் ஆச்சு. எங்கள் சின்ன மாமனார் தான் ஏறினாங்க. அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு வயிற்றில். அதனால தான் அவங்கள ஏற விடாமல் வசந்து ஏறிச்சு. பார்த்தா எல்லோரும் வந்துட்டமேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களே ஏறிட்டாங்க. மஞ்சரட்டுக்கு போய் மாடு குத்தி அவங்க வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இளநீ வெட்டிக்கிட்டு இருக்கையில பின்னாடி அருவா காலில் குத்திருச்சு. உனக்கு ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஐயா வெட்டிக்கிட்டு இருக்கையில அங்கே போய் குத்திருச்சா? இளநீ குடிக்கலாம். நீங்க ஓடிங்க. அவங்க காட்டிலே வந்துட்டு அவங்களே இளநீ குடிக்க. அப்படியே இளநீ குடிச்சிட்டு தேங்காய் பருப்பு எடுத்து சாப்பிட்டு சாப்பிட்றதுல தான் சுகமே. நிறைய இளநீ வெட்டி போட்டாங்க. நான் தரனு எல்லாருமே குட்டீஸ்லாம் வேற கூட்டிகிட்டு போயிருந்தோம். எவ்வளோ இளநீ குடித்தோம். அங்கே ஈரோட்டுக்கெல்லாம் போயிட்டா இளநியே வாங்கி குடிக்க முடியாது. இங்கே நம்ம ஊருக்கு வெட்டி குடித்தா குடிக்கவே முடியல. அவ்வளோ இளநீ போதும்ப்பான்னு சொல்கிற அளவுக்கு நிறைய இளநீ இருந்துச்சு. எல்லாரும் இளநீ எல்லாருமே குட்டீஸு நாங்கள் எல்லாருமே குடிச்சிட்டு சரி பம்பு செட்டில் போய் குளிக்க போகலான்னு போனோம். வசந்த் எங்கடா போகிறோம்? குளிக்க வந்திருக்கேன் பிராண்ட். குளிக்க போறோம் பிராண்ட். ஆமா பிராண்ட். இங்க காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க மூஞ்சிய காட்டுங்க. ஆமா பிராண்ட். சொல்லு. சும்மா குளி போலாம். அப்படி பண்ணுங்க. அவங்க தான் அப்படி பண்ணு மாமா இங்க வாரு. எல்லாரும் ஜாலியாக குளிச்சுட்டு
இந்தாங்க தண்ணி நிக்க போகுது. வசந்துக்கு நெஞ்சு நல்லா உறைஞ்சிருச்சு. ஷாலினி ஷாலினி வசந்த் குட்டீஸோட விளையாண்டுட்டு இருந்தான். மாமால விழுந்துடாதா? என்னடா பண்ற? அமைக்கிறோம்ல. பாரு அப்பைக்கும் பத்தலமா, அவளுக்கு பத்தல. சரி போதும் போதும்டா. குளிச்சு முடிச்சுட்டு மாங்காய் தோப்புக்கு போயிட்டோம். மாங்காய்லாம் நிறையா பறித்து சாப்பிட்டு எங்க ஊர் மாங்காய் சும்மா சாப்பிடலாம். குட்டி குட்டி வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம். அப்படியே கடிக்கலாமாடா? கடி இல்ல பால் பட்டுருமான்னு கேக்குறேன். அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் கீழே தூர அடி நடுவில் கடி. நல்ல மாங்காய் பசுல அது. ம் பாலா வருதுடா. வெந்து போயிடாதா? கடிக்கும். மாங்காய் பூரா வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு மாங்காய் நல்லா அது அத்தான் நல்லா வேணாம். அந்த தான் எனக்கு அதை கடி. ஒரு தூரை பார்த்து கடி, ஒரு சைடு பார்த்து. அதுக்கு அடுத்த மாங்காய் அதை கடி. ம் குனிஞ்சு கடி. மரத்துலேயே மாங்காய் கடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதுதான் கடி நல்லா நறுக்குன்னு. அப்படியே கடிக்கலான்னு பார்த்தா கடிக்கவே இல்லை மாங்காய். குளம் தோச்சு. அப்புறம் வசந்த் வந்து கடிச்சான். மாங்காய் சாப்பிட்றீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் சாப்பிட்றீங்களா? நம்ம ஊர் மாங்காய் சாப்பிடுங்க. ஏதாவது பண்ணிட்டே இருப்பான். வாங்க மாங்காய் சாப்பிடுங்க. பாலமுறை தோட்டத்தில். ஹாய், மாங்காய் பறிஞ்சு சாப்பிட்டாச்சு. பம்பு செட்டில் குளிச்சாச்சு. முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இளநீ பறித்து குடித்தோம். அவ்வளோதான். விளையாட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் வர ஃப்ரெண்ட்ஸ். நீ சொல்லு. நாளைக்கு பார்ப்போம் சொல்லு. ஒரு கூட மாங்காவை பறிச்சுட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான்.